பைக் இங்கே இருக்கட்டும், கார்ல வந்து ஏறு. வா மினி. 2 பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும். அப்பா மினி தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான்னு சொன்னேன். முடியாதுப்பா. இவ இல்லாம வரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைனுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க 2 பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல. அப்பா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவ இல்லாம என்னால வர முடியாது. நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய், இவ தூக்கி கொண்டு போய் உங்க அண்ணன் முன்னாடி வீசி வச்சிட்டு வாங்கடா. டேய், எவனாவது இவ மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடி. வேண்டாம் ஜீவா, உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் போயிடுறேங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்லப்பா, இவ இல்லாம நான் வரமாட்டேன். நீ வருவடா. இவ இல்லாம நீ நிச்சயமா வருவே. உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றது உண்மைனா, அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இவளை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கே நீ வீட்டுக்கு வருவேன். இல்ல உன் கழுத்தறுத்து என் காலிலே அண்ணன் போட்டா கூட என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர ஞாபகத்தை வச்சுக்க. உங்க அம்மாவுக்கு எனக்கும் உன்னை விட்டா என்ன ஆதியே இல்லை. வந்துட்டா ராஜா? வாங்கப்பா. ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க? சொல்லுடா, எங்கடா போவ? என்னடா யோசிக்கிற? நீங்க என் வீட்டுக்கு வாங்கடா. உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசை தான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர், கடல் மாதிரி வத்தாத பாசத்தை காட்டுறவர். அங்க ஒரு பய கூட உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. உங்களை எங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன், வாங்கடா. வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிற்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீர் குறையாது போங்கடா. கரையோரம் உறவாட வாங்கடா. திறந்துதான் கிடக்கு, உள்ளே புகுந்து பந்தி போடு.
ஏ புள்ளாண்டா புள்ளாண்டா காசோடு யார் இங்கு வராண்டா சொல்லேண்டா சொல்லேண்டா எதுக்கு காசெல்லாம் விட்டு விட்டு போறாண்டா இருக்கும் வரைக்கும் சொட்டு கொட்டு ஏ அடிப்பான் பாரு அடப்பாட்டேன் பூட்டேன் கதைய கேட்டு போவா இவனும் பூமி இது வாடகை வீடு புரிஞ்சுக்கிட்டு குடித்தனம் பாரு சத்தியத்தை நெஞ்சில வச்சு சந்தோஷமா சங்கதி போடு கடலும் அலையும் சேர்ந்துதான் பாடும் எப்போதும் கொண்டாட்டத்தை ஐயா ஓடு ஐயா ஓடு ஐயா ஓடு பறந்துதான் கிடக்கு உள்ளே புகுந்து முத்து கடல்லு ஓடியா கிடக்கு முடிஞ்சா எடுத்து போனே கண்ணு கட்டும் தூரம் தூரம் மனுஷனத்தான் காணோம் காணோம் களி முடியும் நேரம் நேரம் புது மனுஷன் வேணும் வேணும் மனசும் மனசும் கலந்துதான் இருந்தா எப்போதும் கொண்டாட்டம் ஐயா ஊடு தக்கின 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 ஐயா ஊடு இந்த ஐயா ஊடு திறந்துதான் கிடக்கு உள்ளே புகுந்து பந்தி போடு முத்து கடல் மூடியா கிடக்கு முடிச்சா எடுத்து மாலை போடு நீ இங்க நம்மாளு சோகம் என்ன உன்னோடு கொண்டாடு எப்பா எப்பா நான் இந்த பாட்டில் தர மாட்டேன் தலைவரே நம்ம தம்பி கேசவன் வந்திருக்கு. நம்ம மவனே எப்படா வந்த எப்போ வந்துட்டேன் நான் எப்பா எப்பான்னு பாசத்தோட கூப்பிட்டே வர்றேன் நீ ஒவ்வொரு டச்சுக்கும் பாட்டில கொடுக்குற மப்பு ஏறிச்சுன்னா உனக்கு மகனே மறந்து போகுமே சாரிடா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க வந்து பாரு தல்லே தல்லே ஹலோ எங்க அப்பா அப்பா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொண்ணு மாதிரி இருக்குதே பொண்ணு மாதிரி இல்லப்பா பொண்ணேதான் பொண்ணா அப்பா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேரு ஜீவா இது மினி மினியா பேருப்பா இவனு என் ஃப்ரெண்டு தான் ராகவன் glad to meet you daddy டேய் இங்க பாரு அந்த ஆளைக்கு எனக்கு கிண்டல் பண்றான் அப்பா உன் தாடியை சொல்லல அப்பான்னு இங்கிலீஷ்ல சொன்ன நல்ல வேலை சொன்னேன்ல மிதிச்சிருப்பா அவனை ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்பா ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பண்ணிக்கலையா இல்ல என்னடா திருக்கியும் சொரா மாதிரி சூப்பரா இருக்குது ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்பா பிரச்சனையே இதுதான் அவங்க ரெண்டு பேரும் நீ தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா மாசே அமாவாசை பாத்தீங்களாடா தங்கம் மாதிரி ஒரு பையன் வைரம் மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி மூஞ்சி நம்ம குப்பத்துல ஏதாவது பாத்துறீங்களாடா ஏய் ஆளுக்கு ஒரு பாட்டில் கல்ல விடுற அடிக்கிட்ட தலைவா இவங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்காது நம்ம கேசவன் ஏதோ பிரச்சனை வந்திருக்கான் என்னன்னு கேளுங்க அவன உனக்கு பிரச்சனையாடா என்னடா பிரச்சனை அதாவதுப்பா என் மகன் ஏதோ முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கான் சார் போதையில கேட்ட வழங்குமா டேய் ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா பேரகிட்டு கேட்போம் கரெக்ட் தானே கரெக்ட் தான்ப்பா ஆனா பிரச்சனை இல்ல மோர் வரட்டும் 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 நானே மோரை குடிச்சு போதை மெல்ல மெல்ல இறங்கிட்டு இருக்குது உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மேட்டர் சொல்லிடு இல்ல எனக்கு புரியாது அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல இருக்கிறதுக்கு வீடு இல்ல சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல
அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வந்தேன். இதான் பிரச்சனையா? போடா பைத்தியக்காரா, நான் ஏதோ பிரின்சிபால் கைய வெட்டிட்டேன், நாளைல இருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆள் கூட கேப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தை சேர்ந்தவங்கடா. இந்த குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் குழந்தையும் பெரியவங்களும் இவங்களுக்கு சொந்தக்காரங்கடா. டேய், பெரிய படையே வந்தாலும் சரி இவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாதா? நான் ஏதோ பெரிய பிரச்சனை சொல்றேன்னு நினைச்சிட்டு மோரை குடிச்சு இருக்கிற போதை இறக்கிட்டேன். இதெல்லாம் போதை அடிச்சுட்டு கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? புறாகல எப்பா இவங்களை பார்த்த உடனே கண்ணு துணமா வெட்டுறதுக்கு இவனோட அண்ணனுங்க அருவாளோட அலையிறானுங்கப்பா. அண்ணனுங்க மட்டுமல்ல, கூடவே அடியாட்களும் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா. அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கியிருந்தான்னா நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்துருப்பானுங்கப்பா. அப்பா அவனுங்க உறுதி அங்க வருவானுங்க. போட தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்க. கருவாட்டு வாசத்துல கவச்சி நாத்தத்துல இந்த குடிசையில உங்களால இருக்க முடியுமா? இருப்போம். அப்புறம் என்ன, எங்களை மீறி இந்த ஆண்டா குப்பத்துல இருந்து ஒருபடி மண்ணை கூட அசலா வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி மாதிரி காதலுங்கிறது வாலிபத்துல வர வியாதி ஆயிடுச்சு. ஆனா அது வலிதான், நெஞ்சு வலி மாதிரி. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இருக்கணும். சாகிற வரைக்கும் இவனை பிரிய மாட்டான நீயும், உன்னை பிரிய மாட்டான் இவனும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்க உசுருக்கும் உசுருக்கு மேலான காதலுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். நாங்க 2 பேரும் எப்பவும் ஒண்ணா இருப்போம். எப்பவும் நாங்க பிரிய மாட்டோம். சாவு வேணா எங்களை பிரிக்கலாம். டேய், நல்லா கேட்டுங்கடா. இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டா குப்பத்தோட சொத்து. டேய், இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு, ஏன் மூடுறீங்க? ஜாலியா இருக்கடா. தலைவரே, கார்ல ஜீப்லயே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சூச, நம்ம குப்பத்தை சுத்தி பாக்குறதுக்கு விருந்தாளி வரானுங்களா? குழந்தைகள் உள்ள விட்டு போங்கடா, தூக்கிட்டு போயிட போறானுங்க. டேய், நீங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வேலை பாருங்கடா. தேவாச தலைவரே, விருந்தாளி வரானுங்களே, நல்லா கவனிச்சு அனுப்பணுமா? போய் விருந்துக்கு ஏற்பாடு வாங்கடா. போங்க. ஏமா, உங்களுக்கு தனியா வெத்தலை வச்சு சொல்லணுமா? போய் வேலை பாருங்க. போ.